மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தை குறித்து பேசினார்கள். இது குறித்து நான் ஏற்கனவே என்னுடைய பதிலுரையிலே நீண்ட விளக்கத்தை அளித்திருந்தேன். மீண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது குறித்து சில விளக்கங்களை இங்கே அளிக்க நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அவசிய தேவைகளை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரைகளின் பேரில் நிறைவேற்றுவதற்காக 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பேரவையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இது குறித்து 10 கோரிக்கைகளை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக 2437 பணிகளுக்கான முன்மொழிவுகள் அரசுக்கு பெறப்பட்டது. அதனை அடுத்து அவை துறை வாரியாக உரிய நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையிலான குழுவால் செயல்படுத்தக்கூடிய பணிகள் தேர்வு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் 2023-24 நிதியாண்டில் 784 பணிகள் கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை 367 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024-25 நிதியாண்டில் 469 பணிகள் 3,503 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் இதுவரை 65 பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆக மொத்தம் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 1,253 பணிகள் 14,466 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகள் நடைமுறைகள் உள்ள திட்டங்கள் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தை இப்பேரவையில் அறிவித்த பொழுது 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சில உறுப்பினர்கள் பரிந்துரைத்த பணிகளை செயல்படுத்த இயலாத நிலையில் அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகள் கோரப்பட்டன. அவற்றிலும் சில பணிகள் செயல்படுத்த இயலாதவை என்பது தெரிய வந்துள்ளது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய தொகுதி எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் அவர் சார்பாக 10 கோரிக்கைகள் பெறப்பட்டன. அவற்றில் 4 பணிகள் செயல்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதில் 3 பணிகள் நிறைவேற்றப்பட்டு ஒரு பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் கொடுத்துள்ள மீதமுள்ள 6 பணிகளை பொறுத்தவரையில் ஒரு பணி துறையின் பரிசீலனையில் தற்பொழுது உள்ளது. இதர 5 பணிகள் சாத்தியமில்லை என்று கண்டறியப்பட்டு அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகளை குறிப்பிட்டு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக கேட்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றுப் பணிகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் மூலமாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார். சென்ற கூட்டத்தொடரின் பொழுது என்னென்ன பணிகள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கும் அவருடைய தொகுதியில் என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, எந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதையும் புகைப்படத்தோடு எடுத்துரைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்டவாறு எந்த விதமான கட்சி பாகுபாடுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.